வெல்கம் எவ்ரிவன். திஸ் இஸ் டே 10 ஆஃப் டேட்டா அனலிஸ்ட். நம்ம எஸ்கியூஎல் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்கியூஎல்ல இது லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இன்னும் 2 கமாண்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கமாண்ட் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். செலக்ட்ன்ற கீவை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த செலக்ட் வந்து தனி கமாண்டில் வரும். அந்த என்ன கமாண்ட்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த டிரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா வாட் இஸ் டிரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா இது ஒரு சீக்வன்ஸ் வராது. ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்த நம்ம வந்து ரோல் பேக் பண்ணுறதுக்கோ அந்த விஷயம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு கமிட் கொடுத்து அதை வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் ஆகுதுன்னா டிரான்சிஷன். ஓகேவா? ஸோ இது எங்கெங்கன்னா எதுக்காகனா இது வந்து டேட்டாவை இன்டிகிரிட்டிக்காகவும் அப்புறமா ரெக்கவரி பண்ணுறதுக்கு, மெயின்டெனன்ஸ்க்கு, எரர் ஹேண்டலிங்க்குன்னு சொல்லி எல்லா விஷயத்துக்குமே யூஸ் ஆகுதா இந்த டிரான்சிஷன். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். இப்போது வித்தவுட் டிரான்சிஷன், இந்த டிரான்சிஷன் கண்ட்ரோல் கமாண்ட் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஏலேருந்து 5000 அக்கௌண்ட் பிக்கு சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ப்ராப்ளமான சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு. அப்போது இந்த 5000 அக்கௌண்ட் பிக்கு போகல, பட் 5000 அக்கௌண்ட் ஏலேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ கேஷ் வந்து அவங்களுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி ஏக்கு போயிடுச்சு, பட் பிக்கு ரிசீவ் ஆகலை. ஏன்னா சிஸ்டம் கிராஷ் ஆகலை. இப்போ இந்த டிரான்சிஷன் கண்ட்ரோல் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த 5000 ரீட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இந்த டிரான்சிஷன் தான் ரோல் பேக்கு எல்லாமே பண்ணும். ஓகேங்களா? ரோல் பேக்னா திருப்பியும் பழைய அந்த 5000 திருப்பியும் அக்கௌண்ட் ஏக்கே சென்ட் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் என்னால் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இப்போ டிரான்சிஷன் இருக்கும் போது, ஸோ இப்போ 5000 நீ அக்கௌண்ட் ஏலேருந்து போகுது, சிஸ்டம் கிராஷ் ஆகுது, என்னால் ஆட்டோமேட்டிக்காக ரோல் பேக் பண்ண முடியும். ரோல் பேக்னா அக்கௌண்ட் பிக்கு போகலை, ஸோ நீ திருப்பி என்ன பண்ணனா அந்த பேங்க் அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட் ஏக்கே போட்டுரு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ஏக்கே சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் டிரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ டிரான்சிஷன் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா 3 கமாண்ட்ஸ் இருக்குது. கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். கமிட் என்ன பண்ணோன்னா ஒன்ஸ் எல்லாருமே வந்து சேவ் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு போவாங்க. சேவ் பாயிண்ட்ஸ்னால் நான் இங்கே இது ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கே இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு செக் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு போவாங்க. செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமிட் பண்ணுவாங்க. கமிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டா பேஸ் பர்மனெண்ட்டாக மாறிடும். அதை வந்து திருப்பி என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? பர்மனெண்ட்டாக மாறிச்சுன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு டேட்டா வந்து 10 இருக்குது, சேவ் பாயிண்ட்ல 5 மாற்றி வச்சிருக்காங்க அவங்க கீழே வேலை செய்கிறவங்க. அது கரெக்டாக இருக்குன்னு மேனேஜர் செக் பண்ணிட்டாரு. செக் பண்ண அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கமிட் கொடுத்துருவாங்க மேனேஜர் சைடில். இப்போ 10 இருந்த இடத்துல 5ன்னு சொல்லி பர்மனெண்ட்டாக சேஞ்ச் ஆயிடும். இதுதான் கமிட். ரோல் பேக்னா இதே அந்த 10 இருக்கு, இப்போ ஒரு பர்சன் அவங்க கீழே வேலை செய்கிற பர்சன் வந்து 5ன்னு போட்டிருக்காங்க, இல்லை அது 10 தான் சொன்னோன்னா ரோல் பேக் திருப்பி அது 10க்கே எடுத்துகிட்டு வந்தாங்க, ஓல்டு வேல்யூக்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? ஓல்டு ஸ்டேட்டுக்கே எடுத்துகிட்டு வரது தான் ரோல் பேக். சேவ் பாயிண்ட்னா இப்போ மேனேஜர்ஸ் கீழே இருக்கிற பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆர் டீம் லீட் கீழே நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு செக் பாயிண்ட்ஸ் வைப்பாங்க. அந்த செக் பாயிண்ட்ஸில் வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சொல்லி சேவ் பண்ணிகிட்டே போவாங்க. இதெல்லாம் அப்ரூவல் பண்ணுறதும் கமிட் பண்ணுறதும் ரோல் பேக் பண்ணுறதும் யாரோட வேலையாக இருக்கும்னா டீம் லீடரோட வேலையாக இருக்கும், ஆர் மேனேஜரோட வேலையாக இருக்கும். ஓகேவா? இவங்க 2 பேர் சேர்ந்துதான் கமிட் அண்ட் ரோல் பேக் பண்ணுவாங்க. ரோல் பேக் பண்ணிட்டாங்கன்னா ரீஒர்க்குன்னு சொல்லி திருப்பி அந்த பர்சனுக்கு ஷெட்யூல் ஆகும். அதே கமிட் பண்ணிட்டாங்கன்னா ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு ஷெட்யூல் ஆகும். ஸோ சேவ் பாயிண்ட் பண்ணுறது கீழே இருக்கிற ஜூனியர்ஸோட வேலை, கமிட் அண்ட் ரோல் பேக் பண்ணுறது மேலே இருக்கிற சீனியர்ஸோட வேலை. இப்போது ஃபஸ்ட்டு கமிட்னா என்ன சொல்லிடுறேன். கமிட் வந்து என்ன பண்ணணும்னா நான் சொல்லிட்டேன், ஒன்ஸ் அந்த டிரான்சிஷன் நடந்து எல்லாமே செக் பண்ணிட்டானா கமிட் கொடுத்துட்டானா பர்மனெண்ட்டாக அந்த டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளால அன்டூ பண்ணவே முடியாது. ஒன்ஸ் கமிட் கொடுத்தா நம்மளால அன்டூ பண்ணவே முடியாது. ஓகேவா? அது அந்த டேட்டா லாக் ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அது எண்ட் ஆஃப் த டிரான்சிஷன்னா இப்போ நம்ம 5000 சென்ட் பண்ணி திருப்பி ரோல் பேக் பண்ணாங்க, அதே அந்த 5000 வந்து பேங்க் பீக் போயிட்டா கமிட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். கமிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அந்த ப்ராசஸ் சொல்லி இதாகும். இதே ரோல் பேக்னா ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை நம்ம ரெட்ரைவ் பண்ண முடியும். கமிட் கொடுக்காம வச்சிருந்தாங்கன்னா நம்ம ரோல் பேக் கொடுத்து பழைய நிலைமைக்கே டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? இதுதான் ரோல் பேக். ஸோ டிரான்சிஷன் நடந்திருக்கு, அது தப்பாக இருக்குன்னும் போது ரோல் பேக் கொடுத்தோம்னா திருப்பி அது பழைய நிலைமைக்கே மாறிடும். ஓகேவா? சேவ் பாயிண்ட்னா எப்பயும் போடுறான். சேவ் பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அந்த டிரான்சிஷன் வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ சேவ் பாயிண்ட்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. சீனியர்ஸ் யாருமே சேவ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சீனியர்ஸ் எல்லாமே கமிட் அண்ட் ரோல் பேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ
ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ண எஸ்கியூவில் பண்ண டேட்டா பேஸில் சேஞ்சஸ் எல்லாமே சேவ் பாயிண்டில் கொடுத்துட்டு போவாங்க. சேவ் பாயிண்டில் கொடுக்கும்போது அந்த ஜூனியர் லெவலில் இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவாங்க, சேவ் பாயிண்டில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மேலே சீனியர் லெவலில் இருக்கிற மேனேஜர்ஸ் ஆர் டீம் ஹெட்டு இவங்க எல்லாமே கமிட் ஆர் ரோல் பேக், கரெக்டாக இருந்துச்சுன்னா கமிட் கொடுப்பாங்க, தப்பாக இருந்துச்சுன்னா ரோல் பேக் கொடுப்பாங்க. இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே தான் டிரான்சிஷன் கண்ட்ரோல் சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, டிசிஎல் கமிட் ரோல் பேக் சேவ் பாயிண்ட். ஸோ இது வந்து நீங்கள் வந்து சேவ் பாயிண்ட் தான் நீங்கள் ஜூனியராக சேர்றீங்கன்னா சேவ் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்டாக. பட் கமிட் அண்ட் ரோல் பேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்டர்வியூஸில் கேட்பாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு டேட்டா பேஸ்க்கான பர்மிஷன் கொடுக்கறது. இப்போது ஒரு மேனேஜர் கீழே 3 பேர் இருக்காங்க. ஓகேவா, அந்த 3 பேரும் யார் ரீட் பண்ணணும், யார் ரைட் பண்ணுற பர்மிஷன் கொடுக்கணும், யார் இன்சர்ட் பண்ணுற பர்மிஷன் கொடுக்கணும், யாருக்கு டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் கொடுக்கணும், யார் யாருக்கான டேட்டா பேஸ் தெரியணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஓகேவா, பர்மிஷன்ஸ் ஃபார் அ டேட்டா பேஸ். இதில் இருக்கிற இது ஏன் இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரோல் பேஸ் பண்ணி ஆக்சஸ் கொடுக்க. இப்போ மேனேஜர் ரோலில் இருக்கிறவங்க அவங்க வந்து எல்லாமே இருக்கும். அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபில்டரிங் யூஸ் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். பட் ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இன்சர்ட் அப்டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்சஸ், அவங்க எதில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கான ஆக்சஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் வைஸ் இருக்கும். ஓகேவா, ரோல் வைஸ் நம்ம ஆக்சஸ் கொடுக்கறது தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது கிராண்ட். கிராண்ட் என்ன பண்ணோம்னா ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு பர்சன் வராங்க. ஓகேவா, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் ரீடுன்றது மட்டும் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போ ரீடுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த யூஸரால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலீட்டோ பண்ண முடியாது. அதான் கிராண்ட். ஓகேவா, பர்மிஷன்ஸை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது கிராண்ட். ஓகே, அது அந்த பர்மிஷன் ஒரு பர்சன் வெளில போகிறாங்கன்னா அவங்கள அந்த டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும், அந்த மெயில் ஐடியை ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணுறது தான் ரிவோவ். இது 2 தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் இருக்கிறது. என்னென்னா கிராண்ட், ரிவோவ், இது 2 தான் இருக்குது. ஓகேவா, அட் லாஸ்ட் டேட்டா குவரி லாங்குவேஜ். டேட்டா குவரி லாங்குவேஜ்னால் இது நம்ம இவ்வளோ பார்த்த எல்லா கமெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்போம். செலக்ட் ஆன் டேட்டா குவரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டேட்டா ஆர் செலக்ட் பண்ணி டேட்டாவை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுதான் செலக்ட் கமாண்ட். ஓகேவா, இந்த செலக்ட் கமாண்ட் தான் டேட்டா குவரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதோட நம்மளுக்கு எஸ்கியூஎல் ஃபுல்லாக முடியுது. ஓகேவா, நம்ம எஸ்கியூஎல்ல இருக்கிற எல்லா கமாண்ட்ஸுமே பார்த்துட்டோம். ஸோ அக்ரிகேஷனு, ஃபில்டரிங்கு, ஜாயின்ஸு, டேட்டா குவரி லாங்குவேஜ், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிரான்சிஷன் கண்ட்ரோலு சொல்லி எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே தனித்தனி வீடியோஸாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கமெண்ட் வேணுமோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் போய் டேட்டா அனலிஸ்ட் பிளேலிஸ்ட்டை பார்த்தா தெரியும். ஓகேவா, இப்போ நம்ம 10 டேஸில் நம்ம வந்து எக்ஸல் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், எஸ்கியூஎல் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம பைத்தானுக்குள்ளே போவோம். ஸோ பைத்தான் முடிச்ச அப்புறமா நம்ம பவர் பிஐ போக போகிறோம். அதுக்கான என்விரான்மெண்ட் செட்டப் வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு பைத்தான் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ நான் கொடுக்க போகிற அந்த பைத்தானை நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே உங்களால் டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கும் பைத்தானில் அப்ளை பண்ண முடியும். டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சொல்லி நான் எல்லாமே ஒரே காமன் பைத்தான் தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும். அந்த காமன் பைத்தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்க்கு விஸ்டாடேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா அனலிஸ்ட் பைத்தான் சம்மந்தப்பட்ட ரோலுக்கு நீங்கள் வந்து ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க யூடியூப்பை பார்த்துன்னா மறக்காமல் விஸ்டாடேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அடுத்த வீடியோவில் பைத்தானை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட அண்ட் கோடிங் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் இந்த மாதிரி விஷயத்துக்கு விஸ்டாடேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் ஏதாச்சும் குவரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டு போங்க. நான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.